என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படி இருக்க போகிறது, என்ன மாற்றங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது, மேலும் கன்னி ராசிக்காரர்கள் இந்த 30 நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஜூன் மாதத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்ர பயிற்சி என 6 கிரகங்களின் முக்கிய பயிற்சியும் நடக்குது. இதனால் கன்னி ராசிகளுக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் என்பதை பற்றியும் தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருப்பதி பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா கோவிந்தா கோவிந்தா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் யோகம் மிகுந்த மாதமாக அமைய போகுது. அதாவது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல புதிய வேலை வாய்ப்புகளும் தேடி வருங்க. இந்த வேலை வாய்ப்புகளை நீங்கள் தக்க சமயத்தில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். தொடக்கத்தில் உங்களின் பொறுப்புகள் அனைத்துமே நீங்கள் நிறைவேற்ற முடியும். பணியிடத்தில் புதிய பதவியானது உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையும் அமைய போகுதுங்க. சிலர் ஆடம்பர பொருட்கள் வாங்க அதிக பணமும் நீங்கள் செலவிடுவீங்க. மேலும் உங்களின் வருமான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படுங்க. வெளிநாடு தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் இந்த சமயத்தில் பெற்றிடலாம். நண்பர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்குது. திருமணமான முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரணும் அடைந்து சுப நிகழ்வுகளும் நடக்க போகுதுங்க. காதல் விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடாதுங்க. முடிவுகளை நீங்கள் எப்பொழுதும் நிதானமாகவே எடுக்க வேண்டும். எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் சரி, திருமண முடிவுகளாக இருந்தாலும் சரி, அதில் ஆழ்ந்து தீர ஆலோசித்து அதன் பிறகு நீங்கள் முடிவெடுத்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும். திருமண வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் வகையில் தாங்க இருக்கும். மேலும் கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறவும் முன்னேற்றம் காணவும் முன்னோர்களின் ஆசைகள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. உங்களுடைய செயல்கள் மற்றும் வளர்ச்சி மூலமாக நீங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய புகழுடன் வாழ போறீங்க. இந்த மாதம் உங்களால் பிறருக்கு ஆதரவும் அளிக்க முடியும். அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் தாங்க இருக்கும். நீங்கள் சமூக சேவை செயல்களில் ஈடுபடவும் வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் இருப்பவர்களுக்கு வெற்றி காண இது ஏற்ற மாதமாகவே அமையும். அரசு நடத்தும் வேலை வாய்ப்பு தேர்வில் நீங்கள் பங்கு கொண்டு வெற்றியும் பெற போறீங்க. நீங்கள் கனவு காணும் வேலை உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் உங்களுடைய உத்தியோகம் நிமித்தமாகவும் நீங்கள் நீண்ட தூர பயணமும் மேற்கொள்ளலாம். கடவுள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் பெற முடியும். ஆன்மீக வழிகாட்டிகளின் ஆசைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவே இருக்குங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள போறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குதுங்க. இருப்பினும் செலவுகள் காரணமாக உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவது சிறிது கடினமாகத்தான் இருக்கும். எனவே உங்களுடைய செலவுகளை உங்களுடைய கட்டுக்குள்ளே நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் தாமதங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகளும் இருக்குது. இது தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். எனவே உறவு சிக்கல்களை தவிர்க்க உங்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டுங்க.
முதலீடுகள் மூலமாக நிதி இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எனவே உங்களுடைய அனைத்து முதலீட்டு திட்டங்களையும் நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டுங்க, அதாவது ஒத்தி வைக்க வேண்டும். தாயின் உடல்நிலையில் அக்கறையும் காட்ட வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல மாதம் என்றே சொல்லலாங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காதலர்களுக்கு இது ஏற்ற மாதமாகவே இருக்குங்க. உங்களுடைய துணைக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யவும் நேரலாம். அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் கடன் வாங்கவும் நேரிடும். உங்களுடைய காதல் உறவில் எதிரிகளால் சட்ட சிக்கல்களை சந்திக்கவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது காதல் உறவுகளில் உள்ள சிரமங்களை குறைக்கக்கூடியதாக இருக்கும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க இந்த ஒரு மாதமானது மிகவும் சாதகமான மாதமாக அமையப் போகுது. தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை மூலமாக எதிரிகளை தோற்கடித்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியை அனுபவிப்பது சாத்தியமாகுங்க. இந்த காலகட்டமானது உங்களுடைய துணையை திருமணம் செய்து கொள்ளவும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கவும் உகந்த மாதம் என்றே சொல்லலாம். பிரிந்தவர்களுக்கு மீண்டும் துணையுடன் சேர வாய்ப்புகளும் கிடைக்க போகுதுங்க. கருப்பசாமியை வழிபடுவது அன்பான உறவுகளின் மூலமாக மகிழ்ச்சியை காணவும் உதவும். அடுத்து நிதிநிலை. உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு உண்டான பலன்களை இந்த மாதம் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய நீண்ட கால விருப்பங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக நிறைவேறிவிடும். உங்களுடைய செலவுகள் இந்த மாதம் அதிகரித்து காணப்படலாம். அதனால் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும். முதலீடுகள் மூலமாக நஷ்டங்கள் மற்றும் பெரும் சிரமங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். எனவே வீடு, நிலம், வாகனம் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தள்ளி போடுவது நல்லதுங்க. குழந்தைகளின் மேல் படிப்பிற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்யவும் செய்வீங்க. உத்தியோக வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் குறித்து மேற்கொள்ளும் பயணம் காரணமாகவும் செலவுகள் உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். லட்சுமி தேவியை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படுங்க. மேலும் உங்களுடைய நிதிநிலை மேம்பட நீங்கள் சுக்கிரன் பூஜையும் செய்யலாம். அடுத்து உத்தியோகம். இந்த மாதம் நீங்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற முடியும். பணி சார்ந்த உங்களுடைய இலக்குகளை அடைய உங்களுடைய முன்னோர்களின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்குங்க. பணியிட சூழலில் நீங்கள் பெயரும் புகழும் பெற போறீங்க. தலைமை பொறுப்பு உங்களுடைய உத்தியோக வளர்ச்சிக்கு ஆதரவாகவே அமைய போகுது. உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டங்களை தயாரிப்பது மற்றும் உங்களுடைய திட்டங்களில் வெற்றியை அடைவதற்கு நீங்கள் வலுவான அடித்தளத்தை உருவாக்குவது சாத்தியமாகுங்க. மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினரின் ஆதரவை பெற முடியுங்க. புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் குழு பணி உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்கும். அடுத்து தொழில். இந்த மாதம் கூட்டு தொழில் மூலமாக சாதகமான வளர்ச்சிகளை நீங்கள் பெற முடியும். கூட்டாளர்களின் ஆதரவு மூலமாக தொழிலில் நீங்கள் அதிகப்படியான லாபத்தையும் பெற முடியும். வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு சார்ந்த தொழில் மூலம் இந்த மாதம் லாபமும் ஆதாயமும் பெற முடியுங்க. உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் புதிய இடங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகளையும் பெற போறீங்க. தொழிலில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உறவுகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டுங்க. தொழில் முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் தொழிலில் முதலீடு செய்வதை சிறிது காலத்திற்கு தவிர்க்க வேண்டுங்க. தவறான முடிவுகள் மற்றும் தொழில் நஷ்டங்களை தவிர்க்க முடிவெடுக்கும் அதிகாரத்தை உங்களுடைய கூட்டாளியிடம் நீங்கள் ஒப்படைக்கலாம். மகான்களை வணங்குவதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நீங்கள் தவிர்க்கலாங்க. அடுத்து ஆரோக்கியம். கணுக்கால், கால்களில் பிரச்சனை, தூசி, ஒவ்வாமை மற்றும் சுவாசம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு ஜூன் ஒரு சாதகமான காலமாக உங்களுக்கு அமைய போகுது. அவ்வப்போது பரிசோதனை செய்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவர்களின் அறிவுரைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த காலம் பெற்றோரின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். இதனால் செலவுகள் மற்றும் மன கவலைகளும் ஏற்படலாம். எனவே அவர்களை கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம் தேவைப்படுதுங்க.
இதுவரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது, இந்த 30 நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.